Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 769 பார்ட். ஓபன் பண்ணா நீ நிஞ்சா இல்ல வெறும் காத்து போன பலூன்னு அந்த ரைஸோவை உசுப்பேத்தி விட்டவனே அவன் ஏகப்பட்ட வித்தைகளை காமிச்சு நம்ம ஆளுகளை வேற லெவல்ல கவர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவனுங்க பண்ற அட்டுவலியா இருக்குதே, நாங்களும் நிஞ்சாவாக போறோம், அதுக்கு இதை பண்ணுமா அதை பண்ணுமான்னு அவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு வேற லெவல்ல அட்டுவலியம் பண்ணுவாங்க. அதுலயும் லூஃபி எல்லாம் மண்டை மேல ஏறி உட்காந்துட்டு சொத்துன்னு அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். எப்பா நீ ஒரு சூப்பரான நிஞ்சா, இவ்வளவு வித்தைகளை இறக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் வித்தைகளை இறக்குறது, இதே மாதிரி பயங்கரமா நாங்களும் ஒரு ட்ரைனிங் எடுத்தா நாங்களுமே ஒரு நிஞ்சாவா மாறலாம்ல அப்படி இப்படின்னு அவனை வெறுப்பேத்தி விட்டவனே 3 பேர்த்தையும் தூக்கி வீசிட்டு, ஐயோ நீங்க எல்லாம் ஆக்சுவலா என்னோட பவர்ஸ பார்த்திருக்கவே கூடாது, ஆனா ஆக்சிடென்ட்டா என் நிஞ்சுட்சுவா பார்த்து தொலைஞ்சிட்டீங்க, ஆளை விடுங்கடான்னா நீ பொய் சொல்ற, எங்களுக்காண்டி தானே இதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாடுவானுங்க. ஆக்சுவலா அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான், நம்ம பள்ளியிலுக்கு அவன் பண்றதை பார்த்தா சிப்பு சிப்பா வருது. அதுக்கப்புறம் அப்படியே பொடி நடைய அந்த மரத்தோட ஓரத்துக்கு வந்து நின்று பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவும் கவலையா இருக்கும். மெயினா ரைசோவுக்கு என்னடானா இவங்களோட சிட்டி தரமட்டமாயி குப்பை கிடங்கு மாதிரி கண்ணா பின்னான்னு நாசமாய் போய் கிடக்குது. அதை பார்த்த உடனே 3 பேரும் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவானுங்க. இதுல வேற லேண்ட் ஆஃப் ஆனவர் சேர்ந்த மக்கள் எதுக்காகவும் எப்பவும் அழ மாட்டாங்க, வெயிலுக்கு எங்க கண்ணு வேர்க்குது அவ்வளவுதான் அப்படின்னு சிட்டியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. ஆக்சுவலா ரைசோ வரும்போது சிட்டி இந்த அளவுக்கு கேவலமா இல்ல, நல்லா பச்சை பசேல்னு சிட்டிக்கு நடுவுல ஒரு அருமையான ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. மக்கள்லாம் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் ஜாலியா விளையாடுறதும் ஒவ்வொருத்தரும் மத்தவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிறத பார்க்கும்போது அப்படி அருமையா இருக்கும். எல்லாருமே ஃபுல் எனர்ஜியோட நாடே நல்லா வளமா சிறப்பா இருந்துச்சு. ஆனா அவனுங்க வந்துட்டு போனானுங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரியோட நிலைமை இப்படி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு அவனுங்க மோசம் பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா இடத்தையுமே அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கி வச்சிருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்களா? மொத்தத்துல ஊரையே கண்ணா பின்னான்னு அந்தல சிந்தலையாக்கி வச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ரைசோ பயங்கரமா வெறியாகி கண்டிப்பா அவனு எல்லாத்தையுமே நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பாரு. அவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படி இப்படின்னு உடனே ஆமான்னு சொல்லி இவனு 2 பேரும் ஒரு சைடு அழுதுட்டு இருப்பானுங்க. இப்படி அந்த 3 பேரும் தான் அழுதுட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம பள்ளிக்கு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்படியே கேஷுவலா உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ கேட் வைப்பர் வந்து கூப்பிடுவாரு. என்னன்னா அந்த பானகிலிஃப் ரெட் ஸ்டோனை ஒரு வழியா டீசைஃபர் பண்ணியாச்சு, அதுல என்னென்னலாம் டீடைல்ஸ் போட்டிருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரோபின் நமி கிட்ட ஒரு மேப்பை வரைய சொல்லுவா. அது ஒரு இடத்த மட்டும் பாயிண்ட் பண்ணும். இதுதான் நிஜமாவே அதுல போட்டிருக்கான அவளுக்கு ஒரு டவுட். அண்ட் அதுல சொல்லி இருக்கிறத வச்சு அவன் நாட்டிகல் சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கா. அது ஒரு லொகேஷனை பின் பண்ணி சொல்லுது. இதை கேட்ட டியூக் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ரெட் ஸ்டோன் வந்து ஒரு ரோடு பானகிலிஃபாமா, கடல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட பயங்கரமான பைரட்ஸுங்க இந்த கிராண்ட் லைனோட எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் படாத பாடுபட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்கு இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த வேல் ஃபாரஸ்டையே ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை ப்ரொடெக்ட் பண்றது வாழையடி வாழையா கார்டியன்ஸோட வேலை. இப்போ கார்டியனா கேட் வைப்பர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். எண்ட் ஆஃப் த கிராண்ட் லைனா அது ராஃப்டல்ங்கிற ஒரு தீவு தான். அந்த ஐலாண்டுக்கு போற ரூட் இதுல இருக்குதான்னு ஒண்ணு அத்தனை பேருக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா உடனே கப்பல் எடுத்துட்டு இப்ப கிளம்புனா கூட இன்னும் ஒரு 10-15 எபிசோட்ல மொத்தமாவே ஒன் பீஸை முடிச்சிடலாமே. எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுரும். திரும்ப திரும்ப டியூக் கிட்ட கேட்பாங்க, நிஜமாவே இதை யூஸ் பண்ணி ராஃப்டலுக்கு போக முடியுமான்னு கேட்டா போகலாம் அப்படிம்பா. ஆக்சுவலா கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னா அந்த இடத்துக்கு போயே ஆகணும். அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ராஃப்டலுக்கு போய் சேர போறோமான்னு எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. இவங்க என்ட்ரி ஆகும்போது ஒரு பூமண்டையை பார்த்தாங்களே, அந்த ஆள் அந்த ஐலாண்டை பத்தி சொல்லிதான் அனுப்பி வச்சிருந்தான். எப்போ கிராண்ட் லைன்ல என்ட்ரி ஆகும்போது அப்படின்னா நம்ம கடைசியா ராஃப்டலுக்கு போறோம், நிஜமாவே இதை வச்சு அங்க போக முடியுமான்னு லூஃபியா அழுத்தி கேட்பானா. அடே சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்கடா லூசு பயிலா அப்படின்ட்டு இதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். அதானே உடனே சொல்லி போயிட்டாங்கன்னா தான் எல்லாம் முடிஞ்சு போயிருமே. ஆக்சுவலா இந்த மாதிரி உலகத்துல மொத்தம் 4 ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது, எல்லாமே ரோட் பானகிலிஃப் தான். இதை சொல்லும் போதே லூஃபி அப்படின்னா 4 ராஃப்டல் இருக்கான்னு கேட்பான். பொட்டனிலேயே ஒரு போட்டு இப்பதான்டா சொன்னான் சைலண்டா இருந்து மூடிட்டு கேள்றான் பாவு சோப்பு. ஆக்சுவலா மேட்டர் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ராஃப்டலுக்குலாம் ரூட் சொல்லாது, அந்த மாதிரி இருக்கிற இன்னொரு ஐலாண்டுக்கு ரூட் சொல்லும். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்க அந்த ரெட் ஸ்டோன்ஸ் எல்லாமே வேற தீவை தான் இண்டிகேட் பண்ணுமே தவிர ராஃப்டலுக்கு அது வழி சொல்லாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நாங்க இதை கண்டுபிடிக்கணும்னு கேட்டா அந்த 4 பாயிண்ட்ஸையுமே ஒன்னா சேர்த்துனீங்கன்னா அது கரெக்டா ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணும். அந்த இடம் தான் ராஃப்டல் இருக்க இடம். இதை கேட்டுட்டு அத்தனை பேரும் வாயை பழந்துருவானுங்க. சொல்ல போனா அதுதான் கிராண்ட் லைனோட கடைசி ஐலாண்டு. இத்தனை ஆண்டு காலமா கிங் ஆஃப் த பைரட்டான கோல்டி ரோஜர் மட்டும்தான் அங்க போயிருக்காரே தவிர வேற எந்த குரூவும் அங்க போனதில்லை. ஏன்னா அந்த ராஃப்டலுக்கு போறது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது பாரா. உடனே அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா கடைசி ஐலாண்டுக்கு போறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்குது இல்ல. இனி அடுத்தடுத்து 3 கிடைக்காமையா இருக்கும், மேபி கிடைக்காம கூட போலாம். ஆனா அத்தனை பேத்துக்கும் செம ஹாப்பி. லாஸ்ட் ஐலாண்ட பத்தி இவ்வளவு தூரம் கேள்விப்பட்ட உடனே லூஃபி இருந்துட்டு கண்டிப்பா நான் போறேன், கிங் ஆஃப் த பைரட்டா ஆகுறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன அட்டூழிய மாட்டாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.